இந்த பரோட்டா சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஆளுங்க வீடியோலாம் பார்ப்பாங்க நிறைய பேர். சாப்பிட்றதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மாசத்துல ஒரு நாள் பேதிக்கு மாத்திரையோ ஏதோ ஒன்று வயிற்ற கிளீன் பண்ணிக்குவாங்க. அந்த கதையா அது? இல்லை குற்றாலம் மாதிரி, இல்லை ஒக்கனைக்கல் மாதிரி போய் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு அங்கே போய் புனிதமான இடத்துல போய் தலையை கொடுத்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. முடியாது. உலகத்துக்கே ஊருக்கே சோறு போடுறது காவேரி நீர். அந்த காவேரி தண்ணியை போய் கலங்கப்படுத்தலாமா? போய் ஒக்கனைக்கல்ல போய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற இடமா அது? நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு, நான் உயிரோடு இருக்கிறதுக்கும் மூலாதாரமாக விளையிறது அந்த விவசாயம், அந்த தண்ணி தான். அந்த தண்ணி தான் கடவுள். அதுக்குள்ளே போய் நீ போய் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு போய் தலையை விட்டுக்கிட்டு இருக்கேன்னா அது என்ன அர்த்தம்? அது அங்கே உள்ள வந்து அறியாமையில் மீனை பிடிச்சிக்கிட்டு எண்ணெயை கொடுக்குறான்னா நீ எதுக்கு உனக்கு பண்ணலாமா? நீ எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிற, அதுக்கு பக்கத்துலேயே உங்கள் பெரியம்மா ஒரு இடத்துல சாமி அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை முண்டு பொங்கல் வைக்குது. அந்த பொங்கல் எடுத்துகிட்டு போய் கடவுள்கிட்ட படைக்குது. அதே பொங்கலை தான் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுது. அதில் அந்த தண்ணியில் நீ குளிச்சு விட்ட அழுக்கு தான் வருது. அதுக்காக ஊரில் எவனுமே குளிக்கலையாங்க அப்படின்னு விதண்டாதமாக கேட்காத. ஒவ்வொருத்தனாக அதை மாறப்படணும். அப்போ என்ன சொல்கிறான் ஞானின்னா, அந்த ஆற்றை பயன்படுத்தணும்னா நீ மனுஷன் மாதிரி இருந்து பயன்படுத்தக்கூடாது.